நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது பில் பண்ணுங்க. என்ன 3 பாக்கெட் தயிர் வாங்குறீங்க உங்களுக்கா? ஆமாக்கா, காலையில மதியம் நைட்டு பேச்சுலர் ரூமா போயிடுச்சா, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையா, இதாங்க 3 சாப்பிடறதா போயிருது. 3 வேளையும் அதுவும் நைட்டும் நீங்க சாப்பிடுவீங்களா? என்னக்கா பண்றது, வேற இதாங்க ரொம்ப ஈஸி. பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், ஸ்கின் ப்ராப்ளம், வெயிட் கெயின் இதுக்கெல்லாம் நீங்க ரெடி ஆயிக்கோங்கண்ணா. என்னக்கா சொல்றீங்க? தயிர் நல்லதானக்கா சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு சொல்றீங்க? அண்ணா, தயிர் நல்லதுதான். ஆனா அது எந்த டைம்ல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்ங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, பகல்ல தங்கத்தையே கொடுத்தாவது தயிரை சாப்பிடுங்க, இரவுல தங்கத்தை கொடுத்தாலும் தயிர் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒண்ணும் சொல்லல. பகல் நேரத்துல செரிமான சக்தி அதிகமா இருக்கிறதால தயிரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரணம் ஈஸியா ஆகி குடல் ஆரோக்கியத்திற்கும் குளிர்ச்சிக்கும் இது உதவுதுங்கண்ணா. அது மட்டும் இல்லாம நல்ல பாக்டீரியாவை வளர்க்கவும் இது உதவுதுங்கண்ணா. அதனால பாடி ஹீட் ஈக்குவலா இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு வழிவகுதுங்கண்ணா. அதே நைட்ல சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஸ்லோவா இருக்கும். அப்ப நீங்க தயிர் சாப்பிடும் போது உடம்புல கெட்டியாகி சளி, சோர்வு, செரிமான கோளாறு, கொழுப்பு தேக்கம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரதுக்கு வழிவகுக்குங்க. நம்ம எப்போ என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம்னா.